முல்லை பெரியாறு அணையை வளப்படுத்த கேரள அரசு தொடர்ந்து முட்டுக்கட்டை போடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழக அரசின் நீர்வளத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேபி அணையை வலுப்படுத்துவதற்கு 15 மரங்களை அகற்ற கேரள அரசு ஒத்துழைக்கவில்லை என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அதற்கான உரிய அனுமதி பெற நடவடிக்கை எடுத்த போதிலும் கேரள அரசு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. முல்லை பெரியாறு அணையை வளப்படுத்த கேரள அரசு தொடர்ந்து முட்டுக்கட்டை போடுவதாக தகவல் தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் நீர்வளத்துறை கொள்கை குறிப்பு விளக்கில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேபி அணையை வலுப்படுத்துவதற்கு 15 மரங்களை அகற்ற கேரள அரசு ஒத்துழைக்கவில்லை என தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. அதற்கான உரிய அனுமதி பெற்ற போதிலும் கேரளா ஒத்துழைப்பு வழங்கவில்லை என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். முல்லை பெரியாறு அணையை பலப்படுத்த தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டு வருவது கேரள அரசுதான் என்று நீர்வளத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முல்லை பெரியாறு அணையினுடைய நீர்மட்டத்தினுடைய முழு கொள்ளளவான 152 அடி வரை உயர்ந்த தமிழக அரசு ஏற்கனவே முடிவெடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து நீர்வளத்துறையினுடைய கொள்கை விளக்க குறிப்பில் தகவலாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த கொள்கை விளக்க குறிப்பில் குறிப்பிட்டிருப்பது பேபி அணையை வளப்படுத்த 15 மரங்களை அகற்ற வேண்டிய ஒரு சூழல்ல அதற்கான உரிய அனுமதி பெற நடவடிக்கை எடுத்திருந்த போதிலும் கூட கேரள அரசு ஒத்துழைக்கவில்லை என்றும், முதலில் 15 மரங்களை வெட்டுவதற்கு 2021 ஆண்டு நவம்பர் மாதம் 6ஆம் தேதி அனுமதி அளித்த கேரள அரசு 11ஆம் தேதி அதனை ரத்து செய்து ஒரு அரசாணையை பிறப்பித்திருக்கிறது என்றும் கொள்கை விளக்க குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் முல்லை பெரியாறு மேற்பார்வை குழு தலைவர் கேட்டுக்கொண்டதனுடைய அடிப்படையில் நடைபெற்ற தலைமைச் செயலருடைய அந்த கூட்டத்தில் கூட இந்த பிரச்சனை விவாதித்த போதிலும் கேரள மாநிலத்திலிருந்து எந்தவித பதிலும் வரவில்லை என்று கொள்கை விளக்க குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கூட்டத்திலும் இந்த பிரச்சனையை எழுப்பிய நிலையில கேரள அரசு அதன் ஒத்துழைப்பை வழங்க இதுவரை முன்வரவில்லை என்று தமிழக அரசின் நீர்வளத்துறையின் கொள்கை விளக்க குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவா.